எசாயா இறைவாக்கு நூல் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கென உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால், நம்மை மக்கள் இனத்தை ஆண்டவர் உருவாக்கியது, அவருடைய புகழை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவரது துதியை நாம் பாட வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும், மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். இது ஒரே ஒரு நோக்கம் தான். நமக்கு எல்லாருக்கும் யார் கடவுள்? இயேசு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. நம்முடைய எல்லா புகழ்ச்சிக்கும், மாட்சிக்கும், ஆராதனைக்கும் உரியவர் யாரு? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். பிரியமானவர்களே, இந்த போதனையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிற இந்த போதனையை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்ட எல்லா ஊழியர்களும், இறைவாக்கினர்களும், போதகர்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அடிக்கடி அடிக்கடி இதை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே கடவுள். அவர் ஒருவரே நம்முடைய மாட்சிக்கும், புகழ்ச்சிக்கும், ஆராதனைக்கும் உரியவர் என்று. இந்த போதனையை மறந்து நெஞ்சிலே